மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்வதற்கு முன் திட்டம் சார்ந்த ஆவணங்களை கவனமாக படிக்கவும். இந்த மாதிரி எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, மியூச்சுவல் ஃபண்டில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஒருவேளை அவங்கள நம்மளை சீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி டவுட்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பிலீவ் மீ, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்க வேறு எந்த வீடியோவும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. டு மேக் மை ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, let us get into the video. நீங்கள் என்னோட இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இன்வெஸ்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறீங்க. பட் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு பெஸ்ட்டு கம்பெனியை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் உங்கள் ஷேர் மார்க்கெட் நண்பர் ஒருத்தருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறையவே நாலேஜ் இருக்குது, பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, நல்லா ப்ராஃபிட் பண்ண ப்ரூஃபையும் காமிக்கிறாரு. சரி, ஓகே, ஒரு 1000 rupees தந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு நீங்களும் தரீங்க. எண்ட் ஆஃப் தி இயர் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணி தர்றாரு. இதை பார்த்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5 பேர் ஆளுக்கு ஒரு 5000 தந்து அதே ஷேர் மார்க்கெட் நண்பரை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அகைன் எண்ட் ஆஃப் த இயர் எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸை பண்ணி தராரு. இதை பார்த்த நிறைய பேர் அவர்கிட்ட மணி தந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த ஷேர் மார்க்கெட் நண்பருக்கு ஒரு ஐடியா வருது, இதே நம்ம ஒரு கம்பெனியாகவே ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட். பப்ளிக் பீப்புளான நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட மணியை தந்து நம்ம எல்லாருக்காகவும் அந்த எக்ஸ்பர்ட் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் தானா, ஒரு வேளை அவங்க நம்மளை சீட் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே இந்த கேள்விக்கான ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். மியூச்சுவல் ஃபண்டை 5 டயர்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். நம்ம அது ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்த்தா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக் ஸ்ட்ரக்சர். நம்பர் 1 ஸ்பான்சர், நெக்ஸ்ட் ட்ரஸ்டி, நம்பர் 3 ஏஎம்சி, அதுக்கப்புறம் கஸ்டடியன், அதுக்கப்புறம் ஆர்டிஏ. இந்த ஸ்ட்ரக்சரில் லாஸ்ட் 3, அதாவது ஏஎம்சி, கஸ்டடியன், ஆர்டிஏ தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பரை பற்றி பேசணும்ல, அவரை வச்சுக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். நம்பர் 1 ஸ்பான்சர். யார் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஸ்பான்சர். நம்ம கேஸில் ஷேர் மார்க்கெட் நண்பர் தான் ஸ்பான்சராக இருக்க போகிறாரு. ஸோ அப்போ யார் வேணால் ஸ்பான்சராக இல்லாமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, யார் ஸ்பான்சர் ஆக போகிறாங்களோ அவங்க மினிமம் 40% அவங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மியூச்சுவல் ஃபண்டில் 100 rupees இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் 40 rupees அந்த ஸ்பான்சருடைய ஃபண்டாக தான் இருக்கணும். நம்பர் 2, அந்த ஸ்பான்சர் ஷேர் மார்க்கெட்டில் மினிமம் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதில் 3 years ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கணும். தென் நம்பர் 3, அந்த லாஸ்ட் 5 yearsம் அந்த ஸ்பான்சருடைய நெட்வொர்க் பாசிட்டிவில் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ரூல் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் ஒருத்தரோட ஸ்பான்சர் ஆக முடியும்னு சொல்லிட்டு செபி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பர் செபியோட எல்லா ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பான்சராகவும் மாறிட்டார். இப்போ அவரோட ஒர்க் என்னென்னா ஒரு ட்ரஸ்டியை அப்பாயிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஷேர் மார்க்கெட் நண்பர் ட்ரஸ்டின்ற நம்பரை ட்ரஸ்டியாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாமே. நேமில் இருக்கிற மாதிரியே ஒரு ட்ரஸ்டியோட ஒர்க் என்னென்னா இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது மட்டும்தான் ட்ரஸ்டியோட ஒர்க். ஹவு, அது இன்னும் ஒரு 5 seconds எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் கம் டு தி இம்பார்ட்டன்ட் திங், ஏஎம்சி, விச் இஸ் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த ட்ரஸ்டியோட ஒர்க் என்னென்னா இந்த ஏஎம்சி கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிறாங்களா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் எதுவும் இன்வால்வ் ஆகாமல் இருக்காங்களா அப்படின்ட்டு எவ்ரி 6 months ஒரு ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணி அதை செபிக்கு சென்ட் பண்ணணும். இதுதான் ட்ரஸ்டியோட மெயின் ஒர்க்கே. ஸோ சிம்பிளாக ட்ரஸ்டியை ப்ரொடக்டர் ஆஃப் தி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஏஎம்சிக்கு வரலாம். நம்ம ட்ரஸ்டி நண்பர் ஏஎம்சிக்காக அப்பாயின்ட் பண்ணுறவர் தான் ஏஎம்எஸ் நண்பர். நம்ம ஏஎம்சி நண்பர் தான் ஆக்சுவல் இன்வெஸ்டர்ஸ். எந்த கம்பெனியை வாங்கணும், எந்த கம்பெனியை எப்போ செல் பண்ணணும் அப்படின்ற எல்லா டெசிஷன் எடுக்கிறது நம்ம ஏஎம்சி நண்பர் தான். ஸோ இவருக்கு தான் ஷேர் மார்க்கெட் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். இவர் நாலேஜபிளாக இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? ஒரு ஏஎம்சிக்கு ஃபண்ட் மேனேஜராக இருக்கணும்னா அவர் செபி ரிஜிஸ்டராக இருக்கணும், ப்ளஸ் செபி அப்ரூவ் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அவரால் ஒரு ஏஎம்சிக்கு ஃபண்ட் மேனேஜராக இருக்க முடியும். ஸோ இவர் செபி ரிஜிஸ்டர்ன்றதுனால வி கேன் பிலீவ் ஹிம். ஹலோ பாஸ்பரோஸ், ஐ நீட் யுவர் சஜஷன். நான் யூடியூப்பில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ் பார்த்தேன். அதில் எல்லாத்துலேயும் ஏஎம்சி பற்றி மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் தான் என்னோட வியூவர்ஸ்க்கு டீட்டெயிலாக புரிய வைக்கணும்னு ஸ்மால் திங்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஐ வாண்ட் ஷார்ட் எக்ஸ்பிளனேஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நான் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏஎம்சி கூட கனெக்டாக இருக்கிறது தான் கஸ்டடியன் அண்ட் ஆர்டிஏ.
நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஎம்சி தான் ஒரு கம்பெனியை பை பண்ணணுமா இல்லை செல் பண்ணணுமான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு வேளை அவங்க நம்ம ஃபண்டை ஏமாத்திட்டாங்களா என்ன ஆகுறது அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு சான்ஸே இல்லை. பிகாஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துக்கிறதுக்காகவும் டிரான்சாக்ஷன்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும் கம்பெனி தர டிவிடெண்ட்லாம் பீப்புளுக்கு கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா டெலிவர் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக செபி கூட லிங்க் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்க தான் கஸ்டடியன். ஸோ ஏஎம்சியே நினச்சாலும் நம்மளை சீட் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம ஃபண்டை சேஃபாக பார்த்துக்கிறதுக்கு தான் செபி கூட லிங்க் ஆகி கஸ்டடியன் ஒர்க் பண்ணுறாங்க. ஃபைனலி ஆர்டிஏ விச் இஸ் ரிஜிஸ்டர்டு ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். நம்ம ஏஎம்சி நண்பருக்கும் நமக்கும் மிடில் மேனாக இருக்கிறது தான் ஆர்டிஏ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோன்னா கேஒய்சி ப்ராசஸ் இருக்கும், பேங்க் ஓப்பன் பண்ணுற ப்ராசஸ் இருக்கும். இதில் நமக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணி நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பன் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்லேயே இந்த ஆர்டிஏ காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும். நம்ம எந்த டைமில் வேணால் கால் பண்ணி அந்த ஃபண்டுக்கு ரிலேட்டடான எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டடியன் ஆர்டிஏ இவங்க 2 பேரோட ஒர்க்கும் இன்வெஸ்டர்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறது தான். கஸ்டடியனோட ஒர்க்கு நம்ம ஃபண்டை எல்லாத்தையும் சேஃபாக பார்த்துப்பாங்க. ஆர்டிஏவோட ஒர்க்கு நமக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. ஸ்பான்சராக இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அவங்களோட ட்ரஸ்டி ஹெச்டிஎஃப்சி ட்ரஸ்ட் கம்பெனி லிமிடெட். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண ஏஎம்எஸ் தான் ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இவங்களுடைய கஸ்டடியன் 3 பேங்க் இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க், சிட்டி பேங்க் அண்ட் டியூட்சி பேங்க். இவங்களுக்கு ஆர்டிஏவா ஒர்க் பண்றது தான் கேம்ப்ஸ். இப்படி தான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் ஒன் www.hdfcfund.com. ஃபண்ட்ஸ் இன் ஃபோக்கஸ். ஒய் இத்தனை ஃபண்ட் இருக்கு? வியூ ஆல். நாம் என்ன நினச்சோன்னா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கும், டேரெக்டாக அதுக்குள்ளே போய் இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தா ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே வந்தால் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. ஒய் நவ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். என்னோட கோல் ரிட்டையர்மெண்ட்காக இன்வெஸ்ட் பண்ணணும். சேம் ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. பட் உங்களுடைய கோல் நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் கார் வாங்கணும், அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மியூச்சுவல் ஃபண்டில் இன்னொருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய கோல் இன்னொரு 10 இயர்ஸில் வீடு வாங்கணும் அப்படின்ற கோலோட இன்வெஸ்ட் பண்ணுறாரு. நம்ம 3 பேரும் வேறு வேறு ரீசனுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம 3 பேருக்கும் ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்கவுங்க கோலை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுற எனக்கு ஆல்ரெடி க்ரோ ஆன ஸ்ட்ராங் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் போதும். இதுவே ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணுற உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் எந்த கம்பெனி நல்ல க்ரோத் தரும் அப்படின்ற கம்பெனியாக பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி கம்பெனியில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். தட்ஸ் வை எல்லா ஏஎம்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கீமுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வெப்சைட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கம் சொல்யூஷன், சஜஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் மோர் தென் 24 months. ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட், இது ஃபார் வெல்த் கிரியேஷன். சஜஷன் வந்து 3 years ஆர் அபோவ்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி ஆர்பிட்டரி ஃபண்ட், இது வந்து இன்கம் சொல்யூஷன், 3 to 6 month கெயின்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கவுங்க நீடுக்கு ஏற்ற மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை செலக்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இத்தனை ஸ்கீம்ஸ் இருந்தால் எது கரெக்டான ஸ்கீம்னு நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ ரொம்பவே லென்த் ஆகிடும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது, நமக்கு சூட்டபுளான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இஃப் யூ கெட் எனி வேல்யூ ஃப்ரம் திஸ் வீடியோ, இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இட்ஸ் ஜஸ்ட் a beginning, more things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.